யாருக்குமே வேலை இல்லைன்றாரு. ஏன்னா அவருக்கே வேலை இல்லையா, அவருக்கு என்னன்னா ஆணவத்தின் உச்சியில போயிட்டாங்க. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்ச உடனே அவர் ஆணவத்தில் உச்சியில போயிட்டார். அதிமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, அதிமுக பார்க்காத பின்னடைவும் கிடையாது, திமுக அதே போல பார்க்காத வெற்றியும் கிடையாது, பின்னடைவும் கிடையாது. ஆனா ஒரு இது என்னன்னா, திமுகவை பொறுத்தளவுக்கு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தடவைக்கு மேல மறு தடவை அவங்க தலகால தண்ணி குடிச்சாலும் தலகால நடந்தாலும் ஆட்சி கட்டுல வந்ததில்லை. இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு. இந்த வரலாறு தீர்ப்பை எழுதியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த வரலாறு திரும்பவும் எழுதப்படும். அதற்கு காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை கூட இந்த அரசு கவனம் செலுத்துவதற்கு யார் அறிக்கை வெளியிட்டாலும், எதிர்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டாலும் அவருக்கு ஒன்றும் வேலையில்லை என்று சொல்வது, முதுபெரும் தலைவராக தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒரு மிக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் வேலையில்லை, ஆகவே அறிக்கை கொடுக்கிறார் என்று சொல்வது. அப்படியே நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே, பிறக்கிற போதே நீங்கள் முதலமைச்சராக வந்துவிட்டீர்களா? அறிக்கை வாயிலாக அரசு இன்றைக்கு நீங்கள் சுட்டிக்காட்டியது எதிர்கட்சியாக இருக்கிற போதும், எதிர்கட்சி தகுதி இல்லாத போதும் நீங்கள் அறிக்கை விட்டதே கிடையாதா? அப்போது அறிக்கை விடுகிறவர்கள்லாம் வேலை வெற்றி இல்லாதவர்களா? இது என்ன ஒரு புதிய ஒரு இலக்கணமாக விளக்கென்ன முதலமைச்சர் சொல்வது என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு அடாவடித்தனமாக பேசுவது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகு என்பது நமக்கு தெரியாது. எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வயிற்றெரிச்சலை பேசுகிறார், அவருக்கு பொறாமை. எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பொறாமை, என்ன வயிற்றெரிச்சல்? மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மக்களுடைய வாக்குகளை பற்றி நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்வது உண்டு, இங்கே நடப்பது உண்டு. ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் அறிக்கைக்கும் உங்களுடைய கள நிலவரமும் அங்கே கலவரமாக இருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மாநில எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. பிற கட்சிகள், இன்றைக்கு பெரிய கட்சிகள், வளர்ந்த கட்சிகள், வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிகள், இன்றைக்கு அவர்களெல்லாம் அரசியலத்திலே சுட்டிக்காட்டுகிற அந்த கடமையை செய்தால், ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சத்துக்கு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய கோபம், அவருடைய இயலாமையை காட்டுகிறது. அந்த ஆத்திரம் அவருடைய நிர்வாக பிரதிநிதியை காட்டுகிறது. அவருடைய கோபம் அவருடைய அரசு ஸ்தம்பித்திருப்பதை காட்டுகிறது.